ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இம்போர்ட் தொழில் எப்படி செய்யணும் அப்படின்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். இம்போர்ட் தொழில் தொடங்கும்போது நம்ம ஸ்டெப் 1லேருந்து ஆரம்பிக்கணும். அது என்ன ஸ்டெப்புன்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டம்ஸ் அனாலிசிஸ் ரிப்போர்ட். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த கஸ்டம்ஸ் அனாலிசிஸ் ரிப்போர்ட்லேருந்து ஆரம்பிக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாச்சும் ஒரு ப்ராடக்டை செலக்ட் பண்ணிப்பாங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடாக நிறைய ஆராய்ச்சிகள்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் அவங்களுக்கு கடைசியாக தான் தெரிய வரும், இந்தியன் லா படி, இந்தியன் கஸ்டம்ஸ் ரெகுலேஷன்ஸ் படி அந்த ப்ராடக்டை இந்தியாவுக்குள்ளே இம்போர்ட் பண்ணுறதுக்கு அனுமதி கிடையாது அப்படின்றது தெரிய வரும். அப்போ பார்த்திங்கன்னா அவங்களுடைய டைமு, எனர்ஜி இதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ அதனால் நீங்கள் எப்போவுமே தொடங்க வேண்டியது ஸ்டெப் 1 தான். அதுதான் கஸ்டம்ஸ் அனாலிசிஸ் ரிப்போர்ட். இந்திய லா படி இந்தியன் கஸ்டம்ஸ் அனாலிசிஸ் ரிப்போர்ட்டை நீங்கள் வாங்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்டை இறக்குமதி செய்ய முடியுமா, முடியாதா, அந்த ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன லைசன்சஸ்லாம் தேவை, இந்த மாதிரியான தகவல்கள்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணணும். ஸோ இந்த தகவல்களை பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஷிப்பிங் ஏஜென்ட்டே உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் அனாலிசிஸ் ரிப்போர்ட். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது தெரியாமல் நிறைய பேர் ப்ராடக்டை எடுத்து வச்சுட்டு இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய ரிசர்ச்சில் இறங்கிட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நேரத்தெல்லாம் வீணடிச்சிருவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. முதல் வேலை நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த ப்ராடக்டை இந்தியன் கஸ்டம்ஸ் நம்ம இந்தியாவுக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, அதுக்கான வரி என்ன, அதாவது கஸ்டம்ஸ் டியூட்டி என்ன, இப்படின்றதெல்லாம் நீங்கள் கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கிடணும். இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு ஒரு ஷிப்பிங் ஏஜென்ட்டே எடுத்து கொடுப்பாரு. உங்களுக்கு ஷிப்பிங் ஏஜென்ட் தேவைப்பட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்னையை காண்டாக்ட் பண்ணலாம். நம்மளுடைய ஷிப்பிங் ஏஜென்ட்டை நான் ரெஃபர் பண்ணி விடுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 2 என்னென்னா மேனுஃபேக்சரர் செலெக்ஷன். இப்போது நீங்கள் ஸ்டெப் 1ல் அந்த ப்ராடக்டை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. கஸ்டம்ஸில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நம்ம கிளியர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க. இப்போது ஸ்டெப் 2ல் நீங்கள் அந்த ப்ராடக்ட்டுக்கான சரியான ஒரு சப்ளையரை இல்லாட்டினா மேனுஃபேக்சரரை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த மேனுஃபேக்சரரை நீங்கள் ஆன்லைன் மூலமாகவும் நீங்கள் சர்ச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சைனா மாதிரி கண்ட்ரீஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு alibaba.com இருக்குது. அப்புறம் மேட் இன் சைனா, இந்த மாதிரி வெப்சைட்ஸ் மூலமாகவும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய சப்ளையரை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த சப்ளையர் ஜென்யூனாக இல்லையா அப்படின்றத நீங்கள் எப்படி செக் பண்ணுவீங்க? ஒரு சப்ளையர் ஜென்யூனாக இல்லையாங்கிறத செக் பண்ணணும்னா நேரடியாக விசிட் பண்ணால் மட்டும்தான் முடியும். அது எய்தர் நீங்கள் நேரடியாக போகணும், அப்படி இல்லாட்டினா உங்கள் சார்பாக ஏதாவது ஒரு ஏஜென்ட்டு, ஒரு நம்பிக்கையான ஒரு ஏஜென்ட்டு, அப்படி இல்லாட்டினா உங்கள் நண்பர்கள் யாராவது அந்த நாட்டில் இருக்கணும். அவங்க இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த சப்ளையரை நேரடியாக போய் வெரிஃபை பண்ணி அவங்க ஜென்யூன் தான் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டெப் 2ல் மேனுஃபேக்சரர் செலெக்ஷனில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் சப்ளையரை நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஜென்யூன் சப்ளையரை தான் தேர்ந்தெடுக்கணும். நீங்கள் ஒருவேளை மோசமான சப்ளையர்கள்ட்ட மாட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு குட்ஸ் எதுவுமே அனுப்பி வைக்க மாட்டாங்க, உங்களை சீட் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இது ஸ்டெப் 2 மேனுஃபேக்சரர் செலெக்ஷன். இப்போது ஸ்டெப் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் டேர்ம்ஸ். இப்போ நிறைய ஷிப்பிங் டேர்ம்ஸ் இருக்குது, இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிடணும். இதில் ஃபஸ்ட்டு ஷிப்பிங் டேர்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒர்க். இதை எக்ஸ் ஃபேக்ட்ரி ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டினா எக்ஸ் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. எக்ஸ் ஒர்க் அப்படின்றது, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சைனாவில் உங்கள் குட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சைனாவுடைய ஃபேக்ட்ரி ப்ரைஸ், சைனாவில் இருக்கிற அந்த ஃபேக்ட்ரியில் இருக்கிற அந்த விலை என்ன, அதுதான் எக்ஸ் ஒர்க் ப்ரைஸ் அப்படின்றது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஓபி ப்ரைஸ் அப்படின்றது ஃப்ரீ ஆன்போர்டு ப்ரைஸ். அது என்ன ஃப்ரீ ஆன்போர்ட் ப்ரைஸ் அப்படின்னா, இப்போ நம்ம உதாரணத்துக்கு சைனாவை எடுத்துப்போம். சைனாவில் இருக்கிற அந்த லோடிங் போர்ட் வரைக்கும் ஆகக்கூடிய அந்த செலவுகள்,
அதை சேர்த்து டோட்டலாக என்ன காஸ்ட்டு அப்படின்றத பார்க்குறது தான் எஃப்ஓபிங்கிறது. ஸோ அதுதான் எஃப்ஓபி ப்ரைஸ். நான் முதல்ல சொன்னது எக்ஸ் ஒர்க்கு, அதாவது சைனாவில் இருக்கிற அந்த ஃபேக்ட்ரியில் இருக்கிற ப்ரைஸ், ப்ராடக்டோடைய ப்ரைஸு. இப்போது ஃபேக்ட்ரியில் இருந்து அந்த ப்ராடக்டை நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி எங்கே கொண்டு வரோம் அப்படின்னா, சைனாவில் இருக்கிற அந்த போர்ட்டுக்கு, அது சீ போர்ட்டாக இருக்கலாம், இல்லை ஏர்போர்ட்டாக இருக்கலாம், எந்த போர்ட் வழியாக வெளியேற போதோ அந்த துறைமுகத்துக்கு நம்ம கொண்டு வரோம். அதுக்கு அங்கே டிரான்ஸ்போர்ட்டுக்கு ஆகக்கூடிய செலவுகள், அதுக்கப்புறம் அங்கே சைனா கஸ்டம்ஸில் கிளியர் பண்ணி அந்த குட்ஸை வெசலில், அதாவது ஷிப்லேயோ இல்லாட்டினா ஃப்ளைட்லேயோ லோட் பண்ணி வைக்கிற அந்த ப்ரைஸ், அது வரைக்கும் ஆகக்கூடிய செலவுகள் தான் எஃப்ஓபி ப்ரைஸ் அப்படின்றது. ஸோ லோடிங் போர்ட் வரைக்கும் ஆகக்கூடிய செலவுகள் தான் ஃப்ரீ ஆன்போர்ட் ப்ரைஸ் ஆர் எஃப்ஓபி ப்ரைஸ். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் ஃபஸ்ட்டு நான் சொன்ன ப்ரைஸ் எக்ஸ் ஒர்க்குக்கும் எஃப்ஓபிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி. இப்போ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சிஐஎஃப் ப்ரைஸ்ன்னு இருக்குது, அதாவது காஸ்ட், இன்சூரன்ஸ் அண்டு ஃப்ரைட். சிஐஎஃப்னா என்னது அப்படின்னா எஃப்ஓபியில் இருந்து, அதாவது எஃப்ஓபிங்கிறது என்ன நான் சொல்லியிருக்கிறேன், லோடிங் போர்ட் வரைக்கும் ஆகக்கூடிய அந்த செலவுகள். இப்போது சைனாவில் இருக்கிற அந்த லோடிங் போர்ட்டில் இருந்து நம்ம கண்ட்ரிக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா அது சி வழியாவோ ஏர் வழியாவோ வரும். அப்போ அதுக்கான அந்த ஃப்ரைட் சார்ஜஸ் என்ற டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் என்ன அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் காஸ்ட்டையும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ டெஸ்டினேஷன் சீ போர்ட் ஆர் டெஸ்டினேஷன் ஏர்போர்ட், அதாவது இந்திய சீ போர்ட்டு இல்லை இந்திய ஏர்போர்ட் வரைக்கும் ஆகக்கூடிய அந்த மொத்த செலவுகள் உள்ள அந்த ப்ரைஸ் பேர் தான் சிஐஎஃப் ப்ரைஸ் அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்னது எக்ஸ் ஒர்க்கு, அடுத்தது சொன்னது எஃப்ஓபி, இப்போது தேர்டு சொல்கிறது சிஐஎஃப். எக்ஸ் ஒர்க் அப்படின்றது அந்த ஃபேக்ட்ரியில் இருக்கிற ப்ரைஸு, எஃப்ஓபி அப்படின்றது சைனாவில் இருக்கிற அந்த லோடிங் போர்ட்டு வரைக்கும் ஆகக்கூடிய அந்த ப்ரைஸு. அதுக்கப்புறம் சிஏஎஃப் ப்ரைஸ் அப்படிம்பாங்க. சிஏஎஃப் ப்ரைஸ் அப்படின்றது இந்தியாவுக்கு நம்மளுடைய சீ போர்ட் ஆர் ஏர்போர்ட்டில் நம்ம வந்து ப்ராடக்டை நிறுத்தினதுக்கப்புறமா ஆகக்கூடிய அந்த செலவுகள், அதான் காஸ்ட், இன்சூரன்ஸ், ஃப்ரைட்டு. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா டிடிபி அப்படின்ற ஒரு ஷிப்பிங் டேர்மும் இருக்குது. அது என்ன டிடிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது குட்ஸை ஃபாரினில் இருக்கிற அந்த ஃபேக்ட்ரியில் இருந்து லோடிங் போர்ட்டுக்கு, ஃபாரினில் இருக்கிற லோடிங் போர்ட்டுக்கு வந்து கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் டோட்டல் ஃப்ரைட் காஸ்ட்டு, அங்கேருந்து ஃப்ரைட் சார்ஜஸ்லாம் போட்டு திரும்ப இங்கே நம்மளுடைய போர்ட்டுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம போர்ட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் பண்ணணும். அந்த கஸ்டம்ஸ் கிளியரன்ஸுக்கு பேமெண்ட்டுமே யார் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபாரின் சப்ளையரே பே பண்ணுறாரு. இதுக்கு பேர் தான் டிடிபி அப்படிங்கிறது, அதாவது டியூட்டி டெலிவரி பெய்டு. டியூட்டி டெலிவரி பெய்டு அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற கஸ்டம்ஸ் டியூட்டியையுமே யார் கிளியர் பண்ணிடுறாங்க அப்படின்னா உங்கள் சப்ளையரே கிளியர் பண்ணி உங்ககிட்ட ஃபைனலாக டோர் டெலிவரி கொடுத்துட்றாங்க. அதாவது மொத்த ரெஸ்பான்சிபிலிட்டியையுமே யார் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா செல்லரை எடுத்துக்கிறாங்க. அதான் டிடிபி அப்படின்றது, டியூட்டி டெலிவரி பெய்டு. இதே மாதிரி இன்னொரு ஷிப்பிங் டேர்ம் இருக்குது, டியூட்டி டெலிவரி அன்பெய்டு. டியூட்டி டெலிவரி அன்பெய்டு அப்படிங்கிறது டிடியூ. இது கிட்டத்தட்ட சிஏஎஃப் மாதிரி தான், அதாவது போர்ட்டு வரைக்கும், இந்தியன் போர்ட்டு வரைக்கும் ஆகக்கூடிய அந்த செலவுகள், அதுதான் டிடியூ. டிடிபின்னா மொத்த அந்த கிளியரன்ஸையுமே, டோட்டல் காஸ்ட்டையுமே யார் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா செல்லரே எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு க்ளீனாக புரிஞ்சிருக்கும் இந்த ஷிப்பிங் டேர்ம்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி. ஸோ எக்ஸ் ஒர்க்னால் நீங்கள் என்னென்னு தெரிஞ்சு வச்சுருக்கணும், எஃப்ஓபின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், சிஏஎஃப்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், டிடிபின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், டிடியூன்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அப்போது இப்போ நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரரை செலக்ட் பண்ணிட்டீங்க. அந்த மேனுஃபேக்சரர்கிட்ட நீங்கள் என்ன ப்ரைஸ் கேட்கணும் அப்படின்னா, இதில் நீங்கள் என்ன ப்ரைஸ்னாலும் நீங்கள் கேட்டுக்கலாம் அவங்கள்ட்ட. எனக்கு வந்து எக்ஸ் ஒர்க்கு கொட்டேஷன் கொடுங்க, இல்லாட்டினா எனக்கு எஃப்ஓபி ப்ரைஸ் கொட்டேஷன் கொடுங்க, இல்லாட்டினா எனக்கு சிஏஎஃப் ப்ரைஸ் கொட்டேஷன் கொடுங்க, இல்லாட்டினா எனக்கு டிடிபி ப்ரைஸ் கொட்டேஷன் கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கணும். ஸோ இதில் எக்ஸ் ஒர்க் கொட்டேஷன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ரேட் எது வரைக்கும் கொடுப்பாங்க அப்படின்னா அவங்க அந்த சைனாவில் இருக்கிற அந்த ஃபேக்ட்ரி ரேட் மட்டும்தான் கொடுப்பாங்க எக்ஸ் ஒர்க்.
இப்போது மீதியெல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா, அங்கே தான் உங்களுக்கு யார் தேவைன்னா ஒரு ஷிப்பிங் ஏஜென்ட் தேவை. அந்த ஷிப்பிங் ஏஜென்ட்ட நீங்கள் இப்போ நாங்கள் கூட இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுவோம். அந்த ஷிப்பிங் ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க டோட்டல் காஸ்ட் என்ன வரும் அப்படின்றத. அதாவது ஃப்ரைட் சார்ஜஸ் என்ன வரும், அதுக்கப்புறம் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ்க்கு என்னென்ன டியூட்டி எல்லாம் எவ்வளோ பே பண்ணணும், இதெல்லாம் டோட்டலாக கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ஒரு ரேட் கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டோட்டல் ப்ரைஸாக இருக்கும். ஸோ நீங்கள் எக்ஸ் ஒர்க்குக்கான கொட்டேஷன் அவங்கள்ட்ட வாங்கினீங்க அப்படின்னா மீதி உள்ளதை யாரை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஷிப்பிங் ஏஜென்ட்டை வச்சு நீங்கள் கால்குலேட் பண்ணணும். அதே மாதிரி தான் எஃப்ஓபி ப்ரைஸ் நீங்கள் அவங்கள்ட்ட வாங்கினீங்கனாலும் லோடிங் போர்ட் வரைக்கும் ஆகக்கூடிய அந்த ஒரு ரேட் தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரைட் சார்ஜஸ் அண்ட் தென் இந்தியன் கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஷிப்பிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் கிளியர் பண்ணி எடுத்துக்கிடணும். இப்போது அந்த டிடிபி அப்படின்றது மட்டும்தான் நீங்கள் உங்கள்ட்ட டிடிபி கொட்டேஷன் கேட்டிங்க அப்படின்னா அவங்களே ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாமே கிளியர் பண்ணி கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டியும் எடுத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ அவங்கள்ட்ட அந்த கொட்டேஷன்னாலும் கேட்டு பாருங்கள். ஸோ என்ன கொட்டேஷன் கொடுக்குறாங்களோ, என்ன கொட்டேஷன் அவங்களுக்கு அவங்களால எது பண்ண முடியுமோ. இப்போ சில சப்ளையர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நாங்கள் எஃப்ஓபி பண்ணுறோம் அப்படிம்பாங்க, சில சப்ளையர் நாங்கள் சிஏஎஃப் பண்ணுறோம் அப்படிம்பாங்க. ஸோ ஒவ்வொரு சப்ளையரும் ஒவ்வொரு மாதிரி. ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணணும். அதுக்காண்டி தான் நான் உங்களுக்கு இந்த ஷிப்பிங் டேர்ம்ஸ் எல்லாம் நான் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதுதான் ஸ்டெப் 3 ஷிப்பிங் டேர்ம்ஸ். அண்ட் தென் ஸ்டெப் 4 என்னென்னு பார்த்தீங்கன்னா அகெயின் நான் சொன்னது தான். அதாவது உங்கள் சப்ளையர்கிட்ட நீங்கள் ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் கேட்குறீங்க. அந்த ப்ரொஃபார்மா இன்வாய்ஸுங்கிறது தான் என்னென்னா அது எக்ஸ் ஒர்க் ப்ரொஃபார்மா இன்வாய்ஸாக இருக்கலாம், இல்லாட்டினா எஃப்ஓபி ப்ரொஃபார்மா இன்வாய்ஸாக இருக்கலாம், சிஏஎஃப் ப்ரொஃபார்மா இன்வாய்ஸாக இருக்கலாம். உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் உங்கள் சப்ளையர்கிட்ட கேட்டு பாருங்கள். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரொஃபார்மா இன்வாய்ஸை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரொஃபார்மா இன்வாய்ஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டோட்டல் அந்த லேண்டிங் காஸ்ட்டை கால்குலேட் பண்ணணும். அது ஸ்டெப் 5. ஸ்டெப் 5 பார்த்தீங்கன்னா டோட்டல் லேண்டிங் காஸ்ட்டு கால்குலேட் பண்ணுறது. அதாவது ஸ்டெப் 4ல் நீங்கள் ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் வாங்கிட்டீங்க. அந்த இன்வாய்ஸ் ஒன்று எக்ஸ் ஒர்க்காக இருக்கலாம், அப்படி இல்லாட்டினா எஃப்ஓபியாக இருக்கலாம், இல்லாட்டினா சிஏஎஃப் கொட்டேஷனாக இருக்கலாம், இல்லாட்டினா டிடிபி கொட்டேஷனாக இருக்கலாம், இல்லாட்டினா டிடியூ கொட்டேஷனாகவும் இருக்கலாம். ஸோ ஸ்டெப் 5ல் நீங்கள் உங்களுடைய ஷிப்பிங் ஏஜென்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் டோட்டலாக என்ன ஆகுங்கிற அந்த செலவுகளை நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிறீங்க. ஸோ டோட்டல் செலவுகள்னால் என்ன அப்படின்னா ஃப்ரைட் ரேட்டு, கஸ்டம்ஸ் டியூட்டி, அதுக்கப்புறம் டோர் டெலிவரி சார்ஜஸு, அண்ட் தென் இன்சூரன்ஸ் காஸ்ட்டு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் ஆட் பண்ணி நீங்கள் டோட்டலாக அந்த உங்களுடைய லேண்டிங் காஸ்ட்டு எவ்வளோ வரும். ஒரு பீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1000 பீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு பீஸோடைய ரேட் எவ்வளோ வரும் லேண்டிங் காஸ்ட் இந்தியாவுக்கு லேண்ட் ஆகும்போது, அதாவது உங்கள் கையில் கிடைக்கும்போது அதுக்கான காஸ்ட் என்ன வருங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா லேண்டிங் காஸ்ட்டு அப்படின்றது. இப்போது ஸ்டெப் 6 என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் டோட்டலாக இப்போது கால்குலேட் பண்ணிட்டீங்க. கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் லேண்டிங் காஸ்ட் ப்ரைஸையும் லோக்கல் மார்க்கெட் ப்ரைஸையும் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். இந்த ரெண்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் இம்போர்ட் பண்ணுற அந்த லேண்டிங் காஸ்ட்டோடைய அந்த ப்ரைஸ் நல்ல ப்ராஃபிட்டபுளாக இருக்கும், காம்படிட்டிவாக இருக்கும், இங்கே நம்ம மார்க்கெட்டில் சேல் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு வரணும். உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணி இங்கே நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அது ஹையராக வருது அப்படின்னா, லேண்டிங் காஸ்ட் ரொம்ப ஹையராக வருது அப்படின்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணுறது தேவையில்லாத ஒரு விஷயம். ஏன்னா நம்ம இம்போர்ட் பண்ணுறதே நல்ல ஒரு லாபம் பார்க்கணும் அப்படின்றதுக்கு தான் நம்ம ரிஸ்க் எடுத்து ஃபாரின்லேருந்து நம்ம ஒரு ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணுறோம். நம்ம ரிஸ்க் எடுத்து இம்போர்ட் பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்டில் லாபம் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்ம எதுக்காண்டி இம்போர்ட் பண்ணணும்? நம்ம இம்போர்ட் பண்ண தேவை கிடையாது. ஸோ இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த ஸ்டெப் 6ல் லேண்டிங் காஸ்ட் ப்ரைஸையும் லோக்கல் மார்க்கெட் ப்ரைஸையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். ஓகே, ரைட். ஓகே, இப்போது இதெல்லாம் நீங்கள் கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டீங்க. இப்போது ஸ்டெப் 7 பார்த்தீங்கன்னா சாம்பிள்ஸ் வாங்குறது. சரி, ஓகே, உங்களுக்கு இப்போது நீங்கள் லேண்டிங் காஸ்ட்டையும் அந்த மார்க்கெட் ப்ரைஸையும் ஸ்டெப் 6ல் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறீங்க. உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும்னு தெரிஞ்சு போச்சு. ரைட், ஓகே, இது நமக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும், நம்ம இந்த ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா
அடுத்தது ஸ்டெப் 7 என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்பிள்ஸ் வாங்குறது. ஒரு ட்ரையல் பாருங்கள். எடுத்த உடனே பல்காக வாங்காமல் ஒரு கொஞ்சோண்டு சாம்பிள்ஸ் வாங்கி பாருங்கள். அது பார்த்திங்கன்னா நீங்கள் கொரியர் மோட்லேயே நீங்கள் வாங்க முடியும். கொரியர் மோடு பார்த்திங்கன்னா உங்களுடைய பர்சனல் அட்ரஸை நீங்கள் மென்ஷன் பண்ணியே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கொரியர் மோடில் நீங்கள் ப்ராடக்டை ஃபாரின்ல இருந்து சாம்பிள்ஸை வந்து வாங்க முடியும். கஸ்டம்ஸில் டியூட்டி மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இன்ஃபேக்ட் அது இப்போது அதாவது 2024 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ 76% கூட அதுக்கான டியூட்டி போடுறாங்க. ஓகே, ஸோ பர்சனல் அட்ரஸில் நீங்கள் சாம்பிள்ஸ் வாங்குறதா இருந்துச்சு அப்படின்னா கொரியர் மோடில் வாங்கினீங்கன்னா அதுக்கான டியூட்டி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அது நீங்கள் உங்கள் கொரியர் ஏஜென்ட்டே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து ஸ்டெப் 7. அண்ட் தென் ஸ்டெப் 8 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் சாம்பிள்ஸ் வாங்குறீங்க. சாம்பிள்ஸ் வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகேவாயிடுச்சு, அந்த ப்ராடக்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்போது நீங்கள் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா உங்கள்கிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னா அதுக்கான லைசன்ஸ் இருக்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு, ஐஇசி அப்படின்றது. இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்தியாவுக்குள்ளே உங்கள் ப்ராடக்டை இறக்குமதி செய்ய முடியும். இந்த ஐஇசி ரெஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு நிறைய ஏஜென்ட்ஸ் இருக்காங்க, அவங்களே பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நாங்களும் என்ன பண்ணுறோன்னா உங்களுக்கு ஐஇசி தேவைப்பட்டுச்சுன்னா எங்களுடைய ஷிப்பிங் ஏஜென்ட் மூலமாக நாங்கள் என்ன பண்ணுவோன்னா உங்களுக்கு ஐஇசி கோடு எடுத்து கொடுத்துருவோம். ஓகே, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 9. சரி, இப்போ நீங்கள் ஐஇசி கோடு எடுத்துட்டீங்க. இப்போ ஸ்டெப் 9 என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சப்ளையர்கிட்ட ப்ரொஃபார்மா இன்வாய்ஸை நீங்கள் வாங்கணும். ஆல்ரெடி நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் சப்ளையர்கிட்ட ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் வாங்கினதுக்கப்புறமா அந்த ப்ரொஃபார்மா இன்வாய்ஸில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அதாவது எந்த பேங்க்கில் பே பண்ணணும் உங்கள் சப்ளையருக்கு, அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் என்ன, இது எல்லாமே இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். நீங்கள் அந்த ப்ரொஃபார்மா இன்வாய்ஸை எடுத்துகிட்டு உங்களுடைய பேங்க் போனீங்க அப்படின்னா உங்கள் பேங்க்லேயே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்லாம் கொடுப்பாங்க. உங்கள் பேங்க்கில் உள்ள அந்த அத்தாரிட்டிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாரினுக்கு எப்படி பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கைட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் அந்த ப்ரொஃபார்மா இன்வாய்ஸை எடுத்துகிட்டு போனாலே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அவங்க சொல்கிறத நீங்கள் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் பேங்க் மூலமாக ஈஸியாக நீங்கள் பேமெண்ட்டை உங்களுடைய சப்ளையருக்கு அனுப்பி வைக்க முடியும். ஓகே, ஸோ இது ஸ்டெப் 9. ஸ்டெப் 9 என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபார்மா இன்வாய்ஸ் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் பேங்க்கு போய் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறது. இப்போ ஸ்டெப் 10 என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது பேமெண்ட் டேர்ம்ஸ் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஒன்று எல்சியாக இருக்கும், அப்படி இல்லாட்டினா அட்வான்ஸ் பேமெண்ட்டு, அதாவது த்ரூ ஸ்விஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி 2 விதமான பேமெண்ட் டேர்ம் இருக்குது. இதில் எல்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் வேல்யூ ஆஃப் ஆர்டர்ஸ், அதாவது ரொம்ப அதிகமான வேல்யூ இருக்கிற அந்த ஆர்டர்ஸுக்கு மட்டும்தான் எல்சி பேமெண்ட்டெல்லாம் பயன்படுத்துவாங்க. ஓகே, இப்போது சின்ன சின்ன வேல்யூ இருக்கிற ஆர்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது ஸ்விஃப்ட் ட்ரான்ஸ்ஃபர், இந்த மாதிரி மோடில் தான் ஃபாரினுக்கு பணம் அனுப்புவாங்க. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்சி அப்படின்றது மிகப்பெரிய வேல்யூ இருக்கிற அந்த ஆர்டர்ஸை தான் எல்சி மாதிரி பேமெண்ட் டேர்மில் பண்ணுவாங்க. ஓரளவுக்கு சின்ன சின்ன வேல்யூ இருக்கிற அந்த ஆர்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்சியில் பண்ண மாட்டாங்க, அது வந்து ஸ்விஃப்ட் ட்ரான்ஸ்ஃபரில் தான் பண்ணுவாங்க. இதை நீங்கள் க்ளீனாக புரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, அண்ட் தென் ஸ்டெப் 11 பார்த்தீங்கன்னா குட்ஸை பிக்கப் பண்ணுறது. குட்ஸை உங்களுடைய C&F ஏஜென்ட் மூலமாக நீங்கள் பிக் பண்ணுறீங்க. இதுதான் ஸ்டெப் நம்பர் 11. அதாவது ஆல்ரெடி பேமெண்ட்லாம் பண்ணிட்டீங்க. பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் குட்ஸை நம்ம பிக் பண்ணணும் இல்லையா? அப்போது அந்த குட்ஸை பிக் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஷிப்பிங் ஏஜென்ட் மூலமாக அந்த குட்ஸை நீங்கள் பிக் பண்ணுறீங்க. இப்போது அலிபாபா மாதிரி வெப்சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறையா ஷிப்பிங் ஏஜென்ட், நிறையா சப்ளையர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஷிப்பிங் பார்ட்டை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்றவாங்க. அப்போ அந்த ஷிப்பிங்க்கு நீங்கள் யாரை யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஷிப்பிங் ஏஜென்ட் ஆர் C&F ஏஜென்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணணும். அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய குட்ஸை பிக்கப் பண்ணி உங்களுக்கு டோர் டெலிவரி கொடுப்பாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டெப் நம்பர் 11. அதுக்கப்புறம் ஸ்டெப் நம்பர் 12 என்னென்னு பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ். இப்போ நீங்கள் குட்ஸை பிக் பண்ணிட்டீங்க உங்கள் ஷிப்பிங் ஏஜென்ட் மூலமாக. இப்போது உங்களுடைய குட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ரீச் ஆகிட்டு இப்போது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸில் கிளியர் பண்ணணும். கஸ்டம்ஸில்
கிளியர் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட அந்த டாக்குமெண்ட்ஸை கரெக்டாக இருக்கணும். உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது கஸ்டம்ஸில் கேட்குற டாக்குமெண்ட்ஸ் உங்கள் ப்ராடக்ட்டுக்கும் இருக்கணும். அதே மாதிரி நீங்களும் பர்சனலாக கஸ்டம்ஸ் கேட்குற டாக்குமெண்ட்ஸை வச்சுருக்கணும். இந்த டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா கஸ்டம்ஸில் ப்ராடக்டை ஹோல்டு பண்ணிடுவாங்க. அதனால் நீங்கள் அதில் கவனமாக இருக்கணும். இதை நான் என்ன சொன்னேன்னா ஸ்டெப் நம்பர் 1லே அதை சொல்லிட்டேன். ஸ்டெப் நம்பர் 1ல் எந்த ப்ராடக்ட் நீங்கள் இம்போர்ட் பண்ணுறதா இருந்தாலும் அந்த ப்ராடக்டை இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அந்த ப்ராடக்ட்டுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன, லைசன்சஸ் என்னெல்லாம் தேவை, அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது, அதை அலோவ் பண்ணியிருக்காங்களா இல்லையா, இந்த மாதிரி நீங்கள் எல்லா விதமான தகவல்களையும் நீங்கள் ஃபஸ்ட்டே அக்யூரேட்டாக நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். இதுதான் நான் ஸ்டெப் நம்பர் 1லே சொன்னது. ஓகே, இப்போ நீங்கள் ஸ்டெப் நம்பர் 1ல் நான் சொன்னதை கரெக்டாக பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டெப் நம்பர் 11 உங்கள் ப்ராடக்ட் இங்கே வந்ததுக்கப்புறமா கஸ்டம்ஸில் உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வராது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி அது ரிலேட்டடாக தகவல்கள்லாம் கலெக்ட் பண்ணிட்டீங்க. அப்போது உங்கள் கஸ்டம்ஸில் கேட்குற அந்த டாக்குமெண்ட்ஸை உங்களுடைய ஷிப்பிங் ஏஜென்ட்டு அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவாரு. அட் த சேம் டைம் நீங்கள் ஏதாச்சும் கொடுக்க வேண்டியதாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள்கிட்டையுமே கேட்டு வாங்கிப்பாங்க. லைக் பேசிக் ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஐடி ப்ரூஃபு, இந்த மாதிரி உங்கள்கிட்டலாம் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி கஸ்டம்ஸில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்ஷன் முடிஞ்சு ப்ராடக்டை கிளியர் பண்ணுவாங்க. இதுதான் ஸ்டெப் நம்பர் 11. இதுக்கு உங்களுக்கு கைட் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் ப்ராசஸை உங்களுடைய C&F ஏஜென்ட்டே எடுத்து பண்ணிடுவாங்க. உங்களுக்கு அதில் எதுவும் பெரிய ஒர்க் இருக்காது. அவங்க C&F ஏஜென்ட்டே எடுத்து பண்ணிடுவாங்க. ஆனால் உங்கள்ட்ட ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் தேவைப்பட்டால் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா கேட்பாங்க. நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கணும். இது என்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றது தான் நீங்கள் ஃபஸ்ட்டே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அனலைஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிடணும். இதுதான் ஸ்டெப் நம்பர் 11. ஸோ கஸ்டம்ஸில் உங்களுடைய ப்ராடக்ட் ஒருவேளை கிளியர் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும் அப்படின்னா சம் நம்பர் ஆஃப் டேஸ் கொடுப்பாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 7 டேஸாக இருக்கலாம், இல்லாட்டினா 14 டேஸாக இருக்கலாம், இல்லாட்டினா 20 டேஸாக இருக்கலாம். இந்த மாதிரி சம் அமௌண்ட் ஆஃப் டேஸ் கொடுப்பாங்க. அந்த டேஸுக்கு அப்புறம் உங்கள் ப்ராடக்டை கிளியர் பண்ணி எடுக்க முடியல, அங்கேயே இருக்குது, கஸ்டம்ஸ்லேயே இருக்குது அப்படின்னா அதுக்கு டெமரேஜ் போட ஆரம்பிச்சிருவாங்க. டெமரேஜ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாடகை, அதாவது நாள் வாடகை மாதிரி எவ்ரிடே போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா அந்த ப்ராடக்டை ஹோல்டு பண்ணி வைக்க முடியாத அளவுக்கு நீங்கள் அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் முன்னாடியே நீங்கள் கரெக்டாக நீங்கள் என்னெல்லாம் தேவைப்படுதுங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணி வாங்கி வச்சுருக்கணும் நீங்கள். ஓகே, ஸோ அந்த ஒரு டேட்டா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதான் நான் ஸ்டெப் 1 நான் அழுத்தி சொல்கிறது. நமக்கு முக்கியமான இஷ்யூ இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராடக்டை இந்த இந்தியன் கஸ்டம்ஸில் ஹோல்ட் பண்ணி வைக்காமல் நம்ம அதில் கவனமாக கிளியர் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு வரணும். அப்போது அதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் என்னங்கிறத கிளியராக ஃபஸ்ட்டே உங்கள் ஷிப்பிங் ஏஜென்ட்டை பேசி அவங்கக்கிட்ட நீங்கள் இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. கஸ்டம்ஸில் ஈஸியாக கிளியர் பண்ணி உங்கள் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட டோர் டெலிவரி பண்ணி உங்கள்கிட்டே வந்துடும். ஓகே, ஸோ ஓகே, இது வந்து ஸ்டெப் நம்பர் 11. ஸோ இப்போ இந்த 11 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாலே நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு இம்போர்ட் ஷிப்மெண்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் நிறைய பேருக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கும். அவங்களுக்கு நான் இந்த 11 ஸ்டெப்ஸை நான் சொன்ன இந்த 11 ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே ஈஸியாக நீங்களும் என்ன பண்ண முடியும்னா ஒரு இம்போர்ட்டர் ஆக முடியும். ஓகே, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரிஸ்க் என்ன இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும். இதில் எந்த மாதிரியான ரிஸ்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இம்போர்ட் தொழிலில் என்ன மாதிரியான ரிஸ்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சப்ளையர் வந்து உங்களை சீட் பண்ணிடலாம். நம்பர் 1 ரிஸ்க்கு. ஸோ உங்கள் சப்ளையரை பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக செலக்ட் பண்ணணும். அவங்க ஜென்யூனாக இல்லையாங்கிறத நீங்கள் நேரடியாக விசிட் பண்ணணும். இல்லாட்டினா உங்கள் ஏஜென்ட்டை வச்சு பார்க்கணும். அப்படி இல்லாட்டினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சியாவது நேரடியாக போய் பார்த்துட்டு வர சொல்லணும். இந்த மாதிரி நீங்கள் அவங்க ஜென்யூனாக இல்லையாங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடணுன்னா செக் பண்ணிடணும். அவங்க ஜென்யூனாக இல்லை அப்படின்னா உங்களை சீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகே, ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டம்ஸ் கிளியரன்ஸில் இருக்கிற அந்த ரிஸ்க்கு. கஸ்டம்ஸ் கிளியரன்ஸில் நீங்கள் கரெக்டான டாக்குமெண்ட்ஸ்லாம் என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு தெரியாமல் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்டை இங்கே இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா யார்கிட்டையும் கேட்காம நீங்கள் பாட்டுக்கு இம்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கஸ்டம்ஸில் மாட்டிக்கிடும். கஸ்டம்ஸில் கடைசி நீங்கள் ஃபைன்லாம் பே பண்ணி நீங்கள் கிளியர் பண்ணுற மாதிரிலாம் ஆகிடும். ஸோ அது பார்த்திங்கன்னா நிறைய காஸ்டெல்லாம் ஆகிடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ரிஸ்க்கு. சப்ளையர் சீட்டிங் ஃபஸ்ட்டு ரிஸ்க்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் கிளியரன்ஸில் நீங்கள் கவனமாக இல்லை அப்படின்னா அங்கே ஏதாச்சும் பிரச்சனை வந்துடும்.
மூணாவது என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்னா, டிரான்சிட் ஆகும்போது குட்ஸில் ஏதாச்சும் டேமேஜ் ஆகலாம். நம்ம இதை வந்து 100% நம்ம டேமேஜ் ஆயிரும் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. எனிதிங் கேன் ஹேப்பன். ஓகே, இது மூணாவது ரிஸ்க்கு. டிரான்சிட் ஆகும்போது குட்ஸில் மேபி ஏதாவது டேமேஜ் ஆகிடலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் தொழிலில் இருக்கக்கூடிய சம் ஆஃப் த ரிஸ்க்கு. ஸோ இதில் இறங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இறங்கணும், ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, இது யாருக்கு செட் ஆகும் அப்படின்றத நான் ஸ்டெப் 12 மூலமாக சொல்ல விரும்புகிறேன். இம்போர்ட் பிஸ்னஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, இறக்குமதி தொழில் வந்து ஃபைனான்ஷியலி ஃபிட்டாக இருக்கிற நபர்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செட் ஆகும். ஸோ ஃபைனான்ஷியலி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதை ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அப்போது நான் சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து இறங்கி இம்போர்ட் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இம்போர்ட் பண்ணலாம். பட் ஒரு விஷயம் இருக்குது, வால்யூம் நிறையா பண்ண தான். இப்போது சைனா மாதிரி கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1000 பீஸ் எடுக்கிறத விட 1,00,000 பீஸ் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, அந்த ப்ராடக்டோடைய வேல்யூ வந்து உங்களுக்கு ப்ரைஸ் கம்மி பண்ணி தருவாங்க. ஸோ நீங்கள் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக அந்த ப்ராடக்டை இங்கே கொண்டு வந்து சேல்ஸ் பண்ண முடியும். இதே இது நீங்கள் கொஞ்சோண்டு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும். ஷிப்பிங் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதை விட ரொம்ப அதிகமாக இருக்கும். ப்ராடக்ட் காஸ்ட்டை விட ஷிப்பிங் காஸ்ட்டு அதிகமாக ஆகிடும். அப்போது டோட்டலாக நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது அந்த ப்ராடக்டோடைய லேண்டிங் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக வந்துடும். இது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. யூடியூப்பில் என்கிட்ட எக்கச்சக்க பேர் என்கிட்ட பேசியிருக்கிறாங்க. அவங்களாம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சும்மா சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஈஸியாக நம்ம இம்போர்ட் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்து நம்ம சேல்ஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது எல்லா ப்ராடக்ட்டுக்கும் பொருந்தாது. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி. சில ப்ராடக்ட்ஸு கொஞ்சம் வால்யூம் பண்ணாலுமே ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அது வந்து வெரி ரேர். பட் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஃபீல்டில் இறங்கி சக்ஸஸ் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல்காக எடுக்கிறவங்க தான். ஸோ ஹெவி வால்யூம் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பல்க் வால்யூமில் நீங்கள் பல்காக பர்ச்சேஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். ஸோ கம்மியாக கிடைக்கும்போது நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இங்கே மார்க்கெட்டில் வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணும்போது நீங்கள் ப்ராஃபிட்டபுளாகவும் மாற முடியும். ஸோ ஸ்டெப் 12 ரொம்ப கவனமாக தெரிஞ்சுக்கோங்க. இம்போர்ட் தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபைனான்ஷியலி ஃபிட்டாக இருக்கணும். ரெண்டாவது, கொஞ்சம் வால்யூம் அதிகமாக பண்ணக்கூடியவங்களாக இருக்கணும். வால்யூம் கம்மியாக பண்ணணும், கொஞ்சோண்டு எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்குன்னு சில ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ரொம்ப ரேர் தான் அந்த ப்ராடக்ட்ஸு. அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அது உங்களுடைய பொறுப்பு. பட் மெயினாக பார்த்தீங்கன்னா வால்யூம் நிறையா ஒரு பல்காக எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸஸ்லாம் கம்மியாக கிடைக்கும். அப்படி கிடைக்கும்போது நீங்கள் லேண்டிங் காஸ்ட் உங்களுக்கு இங்கே கம்மியாகும்போது நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்தியாவிலையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சேல்ஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் நம்பர் 12. வெரி இம்பார்ட்டண்ட். யாருக்கு இந்த பிஸ்னஸ் வந்து செட் ஆகும் அப்படின்னு சொல்லி. ஸோ நிறைய பேர் வந்து இது தெரியாமல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கொஞ்சோண்டு ப்ராடக்டை இம்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த சி ரேட்டும் சரி, ஏர் ஃப்ரைட் ரேட்டும் சரி ரொம்ப ஹையராக இருக்கும். ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கே அப்போ இவ்வளோ காஸ்ட் வந்துருச்சா அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டே தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஹை வால்யூம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராடக்டோடைய காஸ்ட்டு கம்மியாக கிடைக்கும். லோ வால்யூம் பண்ணிங்கன்னா ப்ராடக்டோடைய காஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்க தெரியணும். ஓகே, ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் திங் வந்து ஃபைனான்ஷியலி ஃபிட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பிஸ்னஸில் இறங்கி ஒரு முயற்சி எடுத்து பார்க்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்க ஸ்டெப் 13 என்னென்னு பார்த்தீங்கன்னா மைண்ட் செட்டு. மைண்ட் செட் எப்படி இருக்கணும் ஒரு இறக்குமதி தொழில் செய்கிறவருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருக்கணும். ஏன்னா ஷிப்மெண்ட்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய ப்ராடக்ட் உங்கள் கைக்கு கிடைக்கிறதுக்கே நிறைய நாட்கள் ஆகலாம். அது ஒரு 20 நாள் ஆகலாம், இல்லாட்டினா 40 நாள் ஆகலாம். டிபெண்டிங் அப்பான் த டிஸ்டன்ஸ் பொறுத்து டைமை அதிகமாக எடுத்துக்கிடும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இது வெரி இம்பார்ட்டண்ட்டு. கவனமாக இருக்கணும். சப்ளையர் உங்களை சீட் பண்ணாமல் இருக்கணும். அதே மாதிரி கஸ்டம்ஸ் கிளியரன்ஸில் அந்த ப்ராடக்டை வந்து கரெக்டாக கிளியர் பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக வச்சுருக்கணும். அது உங்கள் சப்ளையர்கிட்ட இருந்து டாக்குமெண்ட்ஸ் வாங்க வேண்டியதாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஷிப்பிங் ஏஜென்ட் மூலமாகவோ இல்லை நீங்களாவோ நேரடியாக உங்கள் சப்ளையர்கிட்ட பேசி அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் வாங்கிடணும். இதெல்லாம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ உங்கள் மைண்ட் செட்டை வந்து நீங்கள் பொறுமையாகவும் இருக்கணும், அதே மாதிரி கவனமாகவும் இருக்கணும். அண்ட் ஆல்சோ நான் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஃபினான்ஷியலி
ஃபிட்டாகவும் இருக்கணும். இருந்தீங்க அப்படின்னா அது ஃபினான்ஷியலி ஃபிட்டுன்னா அதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா கால்குலேட்டட் ரிஸ்க் எடுப்பாங்க. இம்போர்ட் தொழிலுங்கிறது ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் தான். அதாவது பார்த்தீங்கன்னா கவனமாக அதை இம்போர்ட் பண்ணி இங்கே கொண்டு வரணும். நீங்கள் எடுக்கக்கூடிய ரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க்காக இருக்கணும். கால்குலேட்டட் ரிஸ்க் அப்படின்னா எல்லா பணத்தையும் மொத்தமாக போட்டு எடுக்கிற ரிஸ்க்கு கிடையாது. போனால் போட்டும் பரவாயில்ல, எனக்கு இது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நான் இப்போ இம்போர்ட் பண்ண போகிறேன், இந்த அமௌண்ட் இல்லை ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, போனாலும் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, அஃபோர்டபுள் மணி டு லூஸ் இருக்கிறவங்க இந்த மாதிரி இம்போர்ட் தொழிலில் இறங்கி முயற்சி எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். ஓகே, இதையும் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 14. ஸோ ஸ்டெப் 14ல் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த 13 ஸ்டெப்ஸில் நான் எல்லாமே க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, இது தவிர ஸ்டெப் 14ல் நீங்கள் இம்போர்ட் பிஸ்னஸ் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கான ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கும் எங்களுடைய டீம் ரெடியாக இருக்குது. அதாவது எங்களுடைய லாஜிஸ்டிக்ஸ் டீமுமே ரெடியாக இருக்காங்க, சோர்சிங் டீமும் ரெடியாக இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சைனா மாதிரி கண்ட்ரிலேருந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் எதுவும் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா எங்களுடைய சோர்சிங் டீமும் அங்கே இருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற லாஜிஸ்டிக்ஸ் டீமும் ரெடியாக இருக்கிறாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கான ஃபீ என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் கீழே அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பாருங்கள். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் என்னையை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இறக்குமதி தொழிலுங்கிறது எல்லாராலையும் பண்ண முடியுமா அப்படின்னா கட்டாயமாக எல்லாராலையும் பண்ண முடியாது. சில நபர்களால் தான் பண்ண முடியும். அவங்க பார்த்திங்கன்னா கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நிறையா விஷயங்கள் ஆராய்ச்சி பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். ஸ்டெப் நம்பர் 1ல் இருந்து ஸ்டெப் நம்பர் 14 வரைக்கும் நான் எல்லாமே க்ளீனாக சொல்லியிருக்கேன். நீங்கள் எல்லா ஸ்டெப்ஸையும் நீங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ணி நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களாலையும் ஒரு சிறந்த ஒரு இறக்குமதியாளராக மாற முடியும். நன்றி, வணக்கம்.